ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ப்ரெட்டு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான். இது வந்து ப்ரெட் அல்வான்னு வச்சுக்கோங்க, இல்லைனா டபுள் கா மீத்தா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரிச் லுக் கொடுக்கும். நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இது பண்ணிவிட்டு இதுக்கு கார்னிஷிங் வந்து வெள்ளரி விதையை வச்சு நான் கொடுக்குறேன். இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து ப்ரெட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து பிரெட் அல்வாவுக்கு ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு நல்லா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் துருவியும் பண்ணலாம், நல்லா பொடி பண்ணியும் பண்ணலாம். அது வந்து அவ்வளோவாலாம் டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாதிரி ப்ரெட்டை பீஸ் பண்ணி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பால் வந்து எடுத்து இந்த ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். ப்ரெட்டில் வந்து இந்த பால் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும். அந்த ப்ரெட்டு வந்து நல்லா அந்த பாலை ஃபுல்லாக உள்ளே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே இந்த பிரெட் துண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுற மாதிரி நசுக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சுகர் சிரப் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ நம்ம நெய் வேணுமோ இடையில கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, வெறும் 2 மினிட்ஸில் இந்த அல்வா பண்ணிடலாம். நம்ம வந்து கிளறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி கிஸ்மிஸ் ஆட் பண்ணி அந்த அல்வா பேன்லேயே அதை ஃப்ரை பண்ணி அப்படியே நல்லா கிளறி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் தான் நான் வந்து கொஞ்சம் வெள்ளரி விதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏலக்காய் பவுடர் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெள்ளரி விதை ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணி அப்படியே இந்த ஸ்வீட்டை முடிச்சிடலாம். இந்த பிரெட் அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக டபுள் கா மீத்தா மாதிரி